இந்த மிரட்டுறதோ இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துகிறதோ இதோடு நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. கண்டிப்பாக இன்னொரு முறை அது அப்படி நடந்துச்சுன்னா ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் வீட்டு கிளப். இன்னைக்கான எபிசோட் செம்ம சுவாரஸ்யமாக போச்சு, ரொம்ப சூப்பராக போச்சு. நான் கூட நினச்சேன் பார்வதி திவாகர் மட்டும்தான் பயங்கரமாக வந்துட்டு திட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எபிசோடை பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது பார்வதி திவாகர் கமருதீன் இந்த கேங்கை விட இந்த அன்பு கேங் இருக்காங்களே அவங்கள தான் போட்டு பொலன்னு பிறந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கான கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் எபிசோடில் 3/4 மணி நேரம் அன்பு கேங்கை போட்டு பொலன்னு பிறந்தாரு. எனக்கு தெரிஞ்சு பார்வதியை சுத்தமாக கண்டுக்கலன்னு தான் நினைக்கிறேன். எல்லாரையுமே வந்துட்டு ஓகே சூப்பராக பண்ணார், பட் பார்வதியை மட்டும் கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. ஆனால் திவாகரை வந்துட்டு எல்லா விஷயத்துக்கும் எழுப்பி பொலன்னு பிறந்தாரு. பாவம் அந்த மனுஷன் மூஞ்சே அப்படியே போச்சு. இதுக்கப்புறம் திவாகர்லாம் பேசுவாரா என்னன்னு தெரியல. பட் ஆனால் திவாகருக்குமே ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காரு. திவாகர் இதுக்கப்புறமாச்சு எங்கே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திவாகருக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காரு. கமருதீனுக்குமே கொடுத்துருக்காரு. பார்வதியை கத்தக்கூடாதுன்னு சொன்னதை தவிர்த்து வேறு எதுவுமே கொடுக்கல. ஒரே ஒரு சின்ன மைனஸ் மட்டும்தான், பார்வதி மற்றும் கமருதீன் அவங்க ஆபாசமான சில விஷயங்கள்லாம் பண்ணாங்க, அதை பற்றி அட்ரஸ் பண்ணியிருக்கலாம். குழந்தைகள் இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி விஷயங்களை செய்ய வேண்டாம் அப்படின்றத சொல்லியிருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்வதி பயங்கரமாக கத்துறாங்க அப்படின்றதெல்லாம் அட்ரஸ் பண்ணிட்டாரு. சரி ஓகே, கொஞ்சம் விளாவரியாக இன்னைக்கான எபிசோட்ஸை போய் பார்க்கலாமா? வெள்ளிக்கிழமை எபிசோட்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே ஃபஸ்ட்டு தடவை வந்துட்டு நம்மளுடைய விஜய் சேதுபதி மைக்கை எடுத்துகிட்டு வந்துட்டார், ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு வந்தார். ஸ்பீக்கரில் வேறு லெவலில் வந்துட்டு பேச போகிறாரு அப்படின்றது வரும்போதே தெரிஞ்சிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் ஸ்பீச் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பயங்கரமாக கத்தி பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, கேட்கவே முடியல, எரிச்சலாக வருதில்ல. சரி வாங்க முதல்ல வெள்ளிக்கிழமை எபிசோடை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதுலையாவது தெரிஞ்சிருக்காங்களான்னு பார்த்துட்டு நம்ம இன்னைக்கான எபிசோட்குள்ளே போகலாம் அப்படின்னு விஜய் சேதுபதி அவர்கள் சொன்னார். ஃப்ரைடே எபிசோடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் திவாகர் அண்ட் பார்வதி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது திவாகர் மற்றும் பார்வதி இவங்க 2 பேருக்குமே எப்போவுமே வந்துட்டு நம்ம செய்யறது தான் கரெக்டு, நம்ம கத்தி பேசுறது தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நாமினேஷனுக்கு எல்லாமே பயப்படுறாங்க. இவங்க 2 பேரும் வந்துட்டு பயங்கர தைரியசாலி மாதிரியும், பார்வதிலாம் வந்துட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காக பயந்து ஒடுங்கினா அத்தனை பேர் அசிங்கமாக திட்டினா அவெல்லாம் பயப்பில்லை, திவாகருக்கு மற்றவங்க தான் பயப்படுற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி சொன்னார். எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறமா திவாகர் நாமினேஷனுக்கு வரத்துக்கு செம்மையாக பயப்படுவார். அண்ட் பார்வதி அண்ட் கமருதீன் எனக்கு தெரிஞ்சு கமருதீனாக போய் பேசியிருப்பாரான்னு பார்த்தா தெரியல, பட் மேபி பார்வதி செஞ்சிருக்கலாம். பிகாஸ் பார்வதியோடைய ஒரே டாக்டிஸ் தான், வாரம் முழுக்க எல்லாரையும் அசிங்கமாக திட்டி சண்டை போடுறது, வெள்ளிக்கிழமை உட்காந்து எல்லாருமே வந்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி விட்டுறது. அந்த மாதிரி தான் பார்வதி அண்ட் கமருதீன் வந்துட்டு ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம், 2 பேரையுமே மாற்றி இன்னொருத்தருக்கு கேர் பண்ணிப்பாங்க, கலாய்ச்சிக்கக்கூடாது, லவ் கண்டென்ட் இருக்கக்கூடாது, திவாகர் கிட்ட எதை பற்றியுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கிறாங்க. ரொம்ப நல்ல ரெசல்யூஷன் தான். ஆனால் அது என்னது, கேர் ஃபார் ஈச் அதர்னா அதைத்தானே அந்த அன்பு கேங்கும் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் கேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீ வந்துட்டு திவாகர் கிட்ட உன்னை கேர் பண்ண சொல்கிற, இப்போ கமருதீன் கிட்டையும் கேர் பண்ண சொல்கிற, அப்போது நீயும் ஒரு கேங் தானே பார்வதி. ஸோ நீ மட்டும் கேங் வைக்காத மாதிரி அன்பு கேங்கை பற்றி பேசிக்கிட்டு இருக்கே, அதுதான் இந்த இடத்துல காண்டே. சரி ஓகே, இதுதான் வெள்ளிக்கிழமை நடந்துச்சு. நம்ம விஜய் சேதுபதி இன்னைக்கான எபிசோட்குள்ளே வந்த உடனே அந்த ஸ்பீக்கரை வச்சு பயங்கரமாக கத்துன்னு கத்துறாரு. எல்லாரையுமே காரி துப்பாத குறை தான், வினோத், ரம்யா, திவாகர், பார்வதி. ஆனால் ஏன் பார்வதி அதிகமாக கேட்கவே இல்லை? ஒருவேளை பார்வதி பேசுறதை நிறுத்திட்டா சுத்தமாக வந்துட்டு ஷோ சுவாரஸ்யமே இல்லாமல் போயிடும் அப்படின்றதுக்காக பார்வதியை அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக கேட்ட மாதிரியே தெரியல. திவாகரை காரி துப்புனார், ஏன் வினோத் ரம்யாவை கூட பயங்கரமாக காரி துப்புனார். பார்வதி எவ்வளோ விஷயங்களை பேசினாங்க, எத்தனையோ பேரை வாடாப்படான்னு பேசினாங்க. அந்த மாதிரி விஷயத்த எதையுமே வந்துட்டு அவர் சுத்தமாக அட்ரஸ் பண்ணவே இல்லை, ஜஸ்ட்டு திவாகர் மட்டும் பண்ணார். ஸோ பார்வதியை வந்துட்டு விஜய் சேதுபதியை பேம்பர் பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. பிகாஸ் ஆஃப் அது உண்மையும் கூட தான், பார்வதி அமைதியாகிட்டாங்கன்னா ஷோ வந்துட்டு ரொம்ப காண்டாயிடும். அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா எல்லாரையும் கத்துறேன்னு இப்போ சொல்லி விட்டார்ல, இதுக்கப்புறம் வாரம் ஃபுல்லாக யாருமே கட்ட மாட்டாங்க. அப்புறம் எப்படி தான் ஷோ பார்க்குறது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்சு இன்னுமே வந்துட்டு விஜய் சேதுபதிக்கு ஷோ சரியாக ஹோஸ்ட் பண்ண தெரியலன்னு நினைக்கிறேன். கத்துறேன்றதை வந்துட்டு அப்படி அட்ரஸ் பண்ணாமல் எல்லா விஷயத்துக்கும் கத்தாதீங்க, முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் கத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஒரு பொதுவாக எல்லாத்தையுமே கத்துறேன்னு சொன்னால் அதுக்கப்புறம் யாருமே கத்தலை அப்படின்னா எப்படி தான் ஷோவை பார்க்குறது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சுங்க. இது ஜஸ்ட் மை பர்சனல் ஒப்பீனியன் மட்டும்தான். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்வை காலி பண்ணுறாரு. ஏன் கத்திக்கிட்டே இருக்க, நீ பேசும்போது மற்றவங்க அமைதியாக கேட்கணும்னு நினைக்கிறல்ல, அப்போ முதல்ல நீ அமைதியாக பேசுகிறியா அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்வுக்கு முதல் செருப்படி. 2வது திவாகருக்கு கொடுத்த செருப்படிகள் வந்துட்டு கணக்கே இல்லாமல் போய்கிட்டே இருந்துச்சு. நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாயிண்ட்டாக சொல்லட்டுமா, நீங்கள் வாய் பேசிகிட்டே இருக்கீங்கல்ல, அந்த மாதிரி காதுலையும் கொஞ்சம் கேட்கவும் செய்யணும். சும்மா வாய் மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது, ரீல்ஸ் மட்டுமே எடுக்க வரல.
நீங்கள் ரீல்ஸ் எடுங்க, நான் அதை வேணான்னு சொல்லலை, ஆனால் அதுக்கு மட்டுமே இங்கே வரல, புரியுதா? அதான் வெளியவே நாங்கள் எல்லாம் பார்த்துட்டோம்ல அப்படின்னு சொல்லி 2வது செருப்படி. நீ மட்டும்தான் இங்கே தைரியசாலி, மற்றவங்க யாருமே தைரியசாலி இல்லை அப்படின்னும் பேசக்கூடாது. நீ தராதரம் பார்த்து இங்கே பேசக்கூடாது. யாரையும் பேச விட மாட்டேன், நான் மட்டும்தான் பேசுவேன் கத்துவேன் அப்படின்னு இருக்கீங்க. உங்ககிட்ட பேசுறதுக்கே பல பேர் அவாய்ட் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க. மற்றவங்க கிட்ட தராதரம் பற்றி பேச நீ யாரு? நீ எதுக்காக மற்றவங்களோட தராதரத்தை பற்றிலாம் பேசிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க? இப்படி ஆர்டர் வைஸில் திவாகரை வந்துட்டு அடுக்கடுக்கா ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டார். திவாகரால் பேசவே முடியல. எப்போவுமே நம்ம திவாகர் பேசி மட்டும்தான் கேட்டிருப்போம். பட் ஆனால் இந்த எபிசோடில் விஜய் சேதுபதி பேசும்பொழுது திவாகரால் ஒன்றுமே பேச முடியல. அந்தளவுக்கு வந்துட்டு விஜய் சேதுபதி அடுக்கடுக்காக பேசிக்கிட்டே உட்காந்துருந்தார். இது ஒவ்வொருத்தரையும் எழுந்து தனித்தனியாக அட்ரஸ் பண்ணுவான்னு பார்த்தா ஒரு 4 பேரை மட்டும் லைனாக அட்ரஸ் பண்ணிட்டு விட்டார். ஜெஃப்ஜேவை கேட்டார், அதென்ன நாக் அவுட் பண்ணிவிட்டு வெளியே போயிடுவேன், இப்படி தான் இருக்க போகிறேன்னா சொல்லு, இப்போவே கதவு திறக்கிறேன் வெளியே வந்துரு அப்படின்னு எஃப்ஜேக்கு ஒரு செருப்படி. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா நம்ம ரம்யாவை கூப்பிட்டு எழுப்பிட்டாரு. ரம்யாவை நிறைய நேரமாக வச்சு செஞ்சுட்டாரு. அதாவது ரம்யா, நீங்கள் வந்துட்டு எப்படி பாஷா ரேஞ்சுக்கு பண்ணீங்க, ஒரு பெரிய ரவுடி மாதிரி வந்துட்டு பேசிக்கிட்டு உட்காந்துட்ருக்கீங்க, ஏன் தைரியமாக பேசல, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் ரம்யாவுக்கு. அப்புறம் கலை நீங்கள் பேசும்போது நாங்கள் எவ்வளோ தான் பீப் போடுறது, இத்தனை சீசனில் இந்த சீசனில் தான், அதுவும் நீங்கள் பேசுனதுக்கு தான் நாங்கள் அதிகமாக பீப் போட்டிருக்கோம், எல்லாத்துக்கும் பீப்புன்ட்டு நாங்களும் எவ்வளோ தான் பீப் போட்டுக்கிட்டே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கலையையும் பயங்கரமாக வந்துட்டு கத்துன்னு கத்தி விட்டார். நான் யாருன்னு தெரியுமா, வெளியே நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு, வெளியே நான் எப்படி பேசுவோம் தெரியுமா உங்களுக்கு, அப்போ நான் உங்களை வெளியே மட்டுமே பார்த்துக்கிறேன், உள்ளே எதுக்காக பார்க்கணும் அப்படின்னு ரம்யாவை பார்த்து ரம்யாக்கிட்டையும் மறுபடியும் செருப்படி. எரிச்சலாக இருக்குங்க, நீங்கள்லாம் பேசுறதை பார்த்தாலே எரிச்சலாக இருக்குது, கத்திக்கிட்டே இருக்கீங்க, தாங்க முடியல, காது வலிக்குது, அவ்வளோ எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆட் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஆடு விட்டார். சரி, ஆடில் வந்துட்டு பார்த்தா கலை சிரிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. கனியன் சபரி வந்துட்டு ரம்யாவை பார்த்து இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத, பெருசாக யோசிக்காத அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பார்வதியும் வந்துட்டு அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஆடு முடிஞ்சு வந்த உடனே டேரெக்டாக ஃபஸ்ட்டு கலையை எழுப்பி, கலை, நான் வந்துட்டு நீங்கள் பீப்பாக பேசிக்கிட்டு இருக்கீங்க, அசிங்கமாக பேசிகிட்டு இருக்கீங்க, நான் அட்ரஸ் பண்ணுறேன், நீங்கள் வந்துட்டு அதை வச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, முதல்ல நீ பீப் பேசுறது தப்பு, அதை நான் அட்ரஸ் பண்ணி உங்ககிட்ட பேசுகிறேன், அதுக்கு சிரிக்கிறதும் தப்பு, இன்னொருத்தவங்க கிட்ட மறுபடியும் அதை அட்ரஸ் பண்ணுறேன், அதுக்கும் சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன், இப்படி எத்தனை வாட்டி தான் தப்பு பண்ணிட்டு இருப்பேன்ட்டு கலையை மறுபடியும் வந்து ரோஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். கனியன் சபரி இவங்க 2 பேருமே, நான் ரம்யாவுக்கு அவங்களோட தப்பை வந்து திருத்திக்கிறதுக்காக நான் வந்து சின்னதாக ஹிண்ட் கொடுக்குறேன், நீ வந்துட்டு ஒன்றும் பெருசாக யோசிக்காத அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கனியன் சபரிக்கு மறுபடியும் வந்துட்டு ரிவீட்டு. பார்வதி அதே மாதிரி தான் பேசும்பொழுது வந்துட்டு அந்த இடத்துல சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்குது. ஸோ அதுக்கு பார்வதிக்குமே வந்துட்டு, பார்வதி சும்மா இதை பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க, ஒத்து போக முடியாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்வதிக்கு ஒரு ரோஸ்ட்டு. ஸோ பிரவீன் மற்றும் திவாகர் இந்த விஷயத்தை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. ஸோ திவாகருக்கு கொஞ்சம் பாராட்டுக்கள் மற்றும் கொஞ்சம் திட்டும் கொடுக்கப்பட்டது. ஸோ முதல்ல வந்துட்டு திவாகர் கிட்ட நீங்கள் சட்டையை போட சொன்னீங்கல்ல, ஸோ இதுக்கு முன்னாடி எத்தனை பேர்கிட்ட போய் சட்டையை போட சொன்னீங்கன்ற கேள்வி பிரவீன் கிட்ட கேட்கப்பட்டுச்சு. அதே பிரவீன் கிட்ட திவாகரை பற்றி திவாகர் கிட்ட பிரவீனை பற்றி அவர் 10 முறை கூப்பிட்டாரு. பிக் பாஸ் கூப்பிடும்போது நீ வந்து ரீல்ஸ் பண்ணதை விட்டு வரணுமா, இல்லை நீ ரீல்ஸ் முடிச்சுட்டு வர வரைக்கும் பிக் பாஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லி திவாகர் கிட்ட கேட்ட கேள்விக்கு திவாகருக்கு ஏற்கனவே அந்த ஆள் வந்துட்டு மூஞ்சில் கரிய பூசின மாதிரி ஆயிடுச்சு, நாராக கிழிச்சு தொங்க விட்டாப்புல. மறுபடியும் அப்பப்போ போய் திவாகரை வந்துட்டு சீண்டிக்கிட்டே உட்காந்தா பாவம் அந்த ஆள் அழுதுருப்பான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு வெளியே வந்து. ஸோ அந்தளவுக்கு பயங்கரமாக திவாகருக்கு ரிவீட்டு. பிரவீனையும் கேட்டார், நீங்கள் இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் சட்டை கட்டினா கேட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரவீனையும் கேட்டார். அதுக்கப்புறமா தான் கனியை எழுப்பி விட்டார். கனி, நீங்கள் வந்துட்டு சட்டை இல்லைன்னு சொன்னீங்க, ஸோ இதே மாதிரி எத்தனை பேர் அட்ரஸ் பண்ணியிருக்கீங்க, நாங்கள் வரவேற்கிறோம் கனி அதை, ஆனால் திவாகரை பண்ண மாதிரி வேறு யார்கிட்டையும் பண்ணது இல்லையா, எஃப்ஜே போடாமல் சுற்றி இருந்திருக்காரு, தீபாவளி அன்றைக்கி நிறைய பேர் குளிக்கிறன்ற பேரில் சுற்றிருந்தாங்க, அப்போ உங்களுக்கு அதெல்லாம் அட்ரஸ் பண்ணணும்னு தோணலையா அப்படின்னு சொல்லிட்டு கனியை கேட்டது. நீங்கள் பண்ணுங்க கனி, நான் வேணான்னு சொல்ல, நீங்கள் கேட்குறது கரெக்டு, உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது கரெக்டு, ஆனால் அதை எல்லார்கிட்டையுமே சமமாக கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்கக்கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு பிடிக்காதவங்கக்கிட்ட கேட்டுட்டு பிடிச்சவங்கக்கிட்ட கேட்காம விட்டுறதுலாம் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி கனிக்கு ஒரு ரோஸ்ட்டு. அட் த சேம் டைம் திவாகரையும் வந்துட்டு செருப்பால் அடிச்சிட்டா போல. சரி திவாகர், அதுக்கு நீங்கள் ஒரு பதில் சொன்னீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டு திவாகருக்கும் செருப்படி. அதாவது எஃப்ஜேவும் கனியும் கட்டி பிடிக்கிறது பார்க்கறதுக்கு உங்களுக்கு அருவருப்பாக இருக்குது, ஸோ இதுதான் உன் தராதரமா? அவங்க 2 பேர், அதாவது அவங்க கேட்ட கேள்விக்கும் நீ கொடுத்த பதிலுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி திவாகருக்கும் பயங்கரமான செருப்படி. எனக்கு தெரிஞ்சு இந்த எபிசோடில் முழுக்க திவாகருக்கு பயங்கரமான செருப்படி. அண்ட் ஆஃப்டர் தட் பார்த்திங்கன்னா அந்த அன்பு கேங்குக்கு சரியான செருப்படி. பிகாஸ் ஆஃப் இதுக்கப்புறமா கேங்காக விளையாடக்கூடாது அப்படின்றதுல வந்துட்டு
ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கார் போல் நம்மளுடைய விஜய் சேதுபதி. ஸோ இதுக்கப்புறம் எவனும் கேங்காக விளையாடக்கூடாது, அதுக்கான இந்த எபிசோடை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னா அந்த கேங்கை பிடிச்சி செய்கிறாரு. ஒருத்தனுக்கு 10 பேர் நாமினேட் பண்ணுறீங்க ஐயோ, ஆனால் இதை ஏற்றுக்கவே முடியல. ஆமாம், 10 பேர் நாமினேட் பண்ண தான் செய்வாங்க. ஏன்னா அந்த வாரம் முழுக்க வந்துட்டு கமருதீன் எல்லாருமே அடிக்கிற மாதிரி போனார், அசிங்கமாக பேசினார், ரொம்ப பயமான ஆக்டிவிட்டீஸில் நிறைய இருந்துச்சு, எல்லாருக்கிட்டையுமே கையை ஏந்திட்டு போகிறது, அசிங்கமாக பேசுறது. கிட்டத்தட்ட அவருமே அப்படி தானே பேசினார் சுபிக்ஷா கிட்ட, நீ எங்கேருந்து வந்திருக்கேன்னு தெரியுது, இது உன் தராதரத்தை காட்டுது, நீ வந்திருக்க இடத்த காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் மாதிரி தானே பேசினார். அப்போ மட்டும் விஜய் சேதுபதி என்ன எங்கேயாவது சுற்றுலா போயிருந்தாரா? அப்போ கேட்காம இப்போ மட்டும் வந்து கேட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதிக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா திவாகர் தான் வந்து ரொம்ப ஈஸியான இது போல், அதனால் வந்துட்டு டார்கெட் போல். ஆனால் திவாகர் மட்டும் திட்டிட்டு அந்த டைமில் வந்துட்டு நம்ம கமருதீனை அட்ரஸ் பண்ண மறந்துட்டாரோ என்னவோ. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா கமருதீனுக்கு அப்ரிஷியேட் வேறு, இந்த வாரம் முழுக்க நீங்கள் ஒன்றும் பெருசாக எதுவும் பண்ணலை, அதனால் உங்ககிட்ட எனக்கு சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த 10 பேர் ஒரே ஆளை வந்துட்டு நாமினேட் பண்ணதான் செய்வாங்க. பைத்தியமணி அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு பொம்பளை, பார்வதின்ற ஒரு பொம்பளை சுற்றி இருக்க எல்லாருக்கிட்டையுமே வந்துட்டு சண்டை வலிச்சுட்டே இருக்குது. ஸோ சண்டை வலிச்சவங்க அவங்கள தானே நாமினேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பின்ன பார்வதி ரொம்ப நல்லவன், நாமினேட் பண்ணாமல் போயிட்டா இருப்பாங்க. இந்த விஷயத்தில் வந்துட்டு விஜய் சேதுபதி ஒன்றும் அந்தளவுக்கு அறிவுபூர்வமாக பேசின மாதிரி எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அஃப்கோர்ஸ் பார்வதியும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே சபரியை சொல்லுவாங்க, கனிக்காங்க சொல்லுவாங்க, அப்படி தானே பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் அந்த மாதிரி தானே பண்ணுவாங்க. இந்த பக்கம் அன்புக்கு எங்க எந்த அளவுக்கு எச்சரித்தாரோ அதே மாதிரி இந்த பக்கம் வந்துட்டு பார்வதி, கமருதீன் மற்றும் திவாகர் இந்த கேங்கையும் எச்சரிக்கணும். அதை செய்ய மறந்துட்டு நீ அந்த கேங்கை மட்டும் எச்சரித்தா என்ன அர்த்தம்? ஸோ அப்போ ஆள் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீயும் வந்துட்டு ஆள் பார்த்து தான் அந்த கேங்கை எச்சரிக்கிற, இந்த கேங்கை விட்டுற. இதுங்க மூணுமே வந்துட்டு கேங்காக தான் ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கீங்க. மேபி இதுக்கப்புறம் வரும்போது அதை எச்சரிக்கிறாரோ என்னவோ தெரியல. தென் மறுபடியும் வந்துட்டு ஆட் பிரேக்கில் வந்துட்டு பார்வதி அண்ட் கமருதீன் திவாகர் டாக்கு. திவாகர் வந்துட்டு அவரோட சைடில் இருக்க நியாயத்தை பேசுகிறார். இல்லை அவங்க பண்ணதெல்லாம் மறைச்சிடுறாங்க, நான் பண்ணதை மட்டும் இங்கே ஹைலைட் பண்ணி பேசிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போவும் திவாகர் அவர் பண்ணதை தப்புன்னு ஒத்துக்காமல் ஜஸ்டிஃபை பண்ண பார்க்குறாரு. நல்ல வேளை பார்வதி சொல்லிட்டாங்க, ஆனால் இப்போவும் நீ பண்ணது தப்புன்னு ஒத்துக்காமல் நீ அதை வந்து நியாயப்படுத்த பார்க்குற, ஆனால் நீ பேசின வார்த்தை ரொம்ப தப்பான வார்த்தை. ஏன் பார்வதி, தெரியாமல் தான் கேட்குறேன், உனக்கு அது அப்போ தெரியலையா? அப்போ நீ வந்துட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இப்போ வந்து தப்புன்னு சொல்கிற, ஏன் நோட்டுறதுக்கா? நீ அப்போவே சொல்லிக்கலாம்ல, இல்லை திவாகர்னே நீ பேசின வார்த்தை தப்புன்னுட்டு. அப்போ வந்துட்டு தப்பெல்லாம் கிடையாது, எல்லாமே வார்த்தையை விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு திவாகரை தூண்டி விட்ட. இப்போ வந்துட்டு இல்லைண்ணே தப்புண்ணே அப்படின்னு சொல்கிறேன். பா, எத்தனையோ பசங்களை பார்த்துருக்கேன்ப்பா, பார்வதி மாதிரி ஒரு ஆளை பார்த்துருக்கவே முடியாது. சரி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தான் பண்ணுறதுனே தெரியல அப்படி இப்படின்னு சொல்லி கலையை வந்துட்டு எவிட் பண்ணிட்டாரு. அதாவது நாளைக்கு வரைக்கும்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது, இன்றைக்கே பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி கலையை வந்துட்டு எவிட் பண்ணி விட்டார். கலையரசனும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக தான் வந்தார். பிகாஸ் ஆஃப் அவருக்கு உடல்நிலைக்கு சரியில்லை போல் இருக்கு, வைஃபையும் பசங்களையும் போய் பார்க்கணும் போல் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி 1.5 வருஷம் கழிச்சு தான் மறுபடியும் வந்து சேர்ந்துருக்காரு. ஸோ அதனால் வந்துட்டு ஃபேமிலியோடு இருக்கணும்னு ஆசைப்படுறது போல் ரொம்ப ஜாலியாக ரொம்ப என்ன சொல்கிறது, அதை பெருசாகவே எடுத்துக்கல. அவர் அழுவும் செய்யலை, எதுவும் செய்யலை, ட்ரமாட்டிக்காக எதுவும் செய்யாமல் ரொம்ப ஜாலியாக பிக் பாஸ் விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் தட் கலை அவர்கள் போனதுக்கப்புறமா மறுபடியும் உள்ளே போயிட்டு எஃப்ஜேக்கு ஒரு வார்னிங். எஃப்ஜே, இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு த்ரெட்டனிங் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அடுத்த வாரம் வந்துட்டு அங்கே இருக்க மாட்டீங்க, இங்கே ஏன் கூட தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எஃப்ஜேக்கு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு பிக் பாஸ் அவர்கள் விஜய் சேதுபதி அவர்கள் இன்னைக்கான எபிசோடை முடித்தார். ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்த விஷயங்கள். ஸோ இது சம்மந்தமாக உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.